யோ வெயில எவ்வளவு நேரமையா வெயிட் பண்றது? நீ வேற சாவு அடிக்கிற, சீக்கிரம் ஆர்டர் கொடுனா. 4 காசு பாக்குறதுக்குள்ள செம்ம கடுப்பாகுது. சிவா என்ன காலையிலே டென்ஷனா இருக்க? டெலிவரி வேலை செஞ்சு யாரு நிம்மதியா இருக்கிறது? நாய் பொழப்பா இருக்குது. வேற ஏதாவது பொழப்பே பாத்துரலாம் போல. என்ன பண்ணலான் இருக்க? அப்போ பிசினஸ் ஏதாவது பண்ணலாமான் இருக்கேன்டா. என்ன பிசினஸ் பண்ண போற? சொந்தமா இந்த மாதிரி ஜூஸ் கடை போட்டுட்டு நிம்மதியா உட்காந்துடலான் இருக்கேன். என்ன சொல்ற? நல்ல ஐடியா தான், கேட்கறனே தப்பா எடுத்துக்காத. இந்த மாதிரி ஜூஸ் கடை போறதுக்கு முன் அனுபவம் காசு ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? எல்லாத்தையும் அனுபவப்பட்டு தான்டா கத்துக்கணும். நானும் உன்ன மாதிரி இதோட பெரிய கடையா ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில வியாபாரம் எதுவுமே இல்லாம நஷ்டமாகி கடை மூடிட்டு இதோ டெலிவரி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல விசாரி எப்படி வியாபாரம் பண்ணோன்ட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. என்னடா பெரிய மயிர் அனுபவம். கண்டிப்பா முன் அனுபவம் இருக்கணும், இல்லன்னு வச்சுக்கோ பெரிய நஷ்டமாயிடும். நீ கீழே மட்டும் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ, எவனோ உன்னை மேல தூக்கி வரத்துக்கு வரமாட்டான். கடைசி வரைக்கும் நீ தான் கஷ்டப்படும். எனக்கு ஒரு போன் வருது, இரு பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, இதோ வரேன்டா. நீங்க கவலைப்படாதீங்க ப்ரோ, நம்மள மாதிரி அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். ஆமா ப்ரோ, நீங்க சொல்றதுதான் உண்மை. விடுங்க, பட்டு திருந்துட்டோம்.